பமுகம் டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள். புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் 3வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். இன்று 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 மற்றும் திங்கள் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது புல சமூக நிஜங்கள் தொகுப்போடு விஜய் போஸ் அவர்கள். வணக்கம், வாருங்கள். வணக்கம் வாணி. மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னும் ஒரு மாதத்தில், சரியாக ஒரு மாதத்தில் வர இருக்கின்ற பிரித்தானிய பொது தேர்தல். அது திடீரென அறிவிக்கப்பட்டு மிக குறுகிய காலத்தில் அந்த அறிவிக்கப்பட்டு அடுத்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி இங்கே ஒரு பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதுக்கு ஆயத்தங்கள் மிக மும்முரமாக எல்லா கட்சியினரும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் நான் ஒவ்வொரு கட்சிகளாக அழைக்கலாம் என்று யோசித்தேன். முதலில் தொழிற்கட்சியை சார்ந்த ஒரு முக்கியஸ்தர் திரு சென்கந்தையா அவர்கள் இங்கே பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் ஒரு முக்கியஸ்தராக இருப்பவர். அவரை இன்று அழைத்து இந்த தேர்தல் பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். அதாவது கடந்த 15 வருடங்கள் 10 வருடங்கள் 10 வருடங்கள் இல்லையா, கன்சர்வேட்டிவ் ஆர்ட்ஸ் 14 வருடங்கள் 14 வருடங்கள் நாங்கள் ஒரே கட்சியின் ஆட்சியில் இருந்தோம். அதற்கு முன்பதாக தொலைக்காட்சியான ஆட்சியில் இருந்தது. இன்று மீண்டும் தொலைக்காட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுவதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ரீதியில் நாங்கள் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். பலவிதமான கருத்துக்கள் நேயர்கள் வந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு எதிர்மறையான சில கருத்துக்கள் இருந்தால் கூட வந்து கேட்டுக்கொள்ளலாம். சந்தேகங்கள், ஏன் இப்படி தொழிற்கட்சியின் காலத்தில் என்ன நடந்தது, நான் ஒன்றெண்டை கூறிக்கொள்ளலாம் இருக்கிறேன். தொழிற்கட்சி பதவியில் இருந்த பொழுதுதான் முள்ளிவாய்க்கால், அதாவது யுத்தம் நிறைவடைந்தது. அப்பொழுது அவர்களும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது டேவிட் இலங்கைக்கு போயிருந்தவர் இல்லையா, டேவிட் மிலவேன் இலங்கைக்கு போய் அவரும் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக முயற்சிகள் செய்திருந்தார். இருந்தாலும் அங்கே எதுவும் நடைபெறாமல் யுத்தமாக நடந்து முடிந்தது. இப்படி பல விதமான கருத்துக்களும் இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். ஆகவே முதலில் வணக்கம் திரு சென்கந்தையா அவர்கள். வணக்கம் போசன்னா, வணக்கம் நேயர்களே. வணக்கம். இந்த தேர்தலில் தொழிற்கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக கூறப்படுகின்றது. அதில் உங்களுடைய கணிப்பும் உங்களுடைய கருத்தும் எப்படி இருக்கிறது என்று முதலில் அறிந்து கொள்ளலாம். உண்மைதான். இப்பொழுது வரக்கூடிய கருத்து கணிப்புகளின்படி இந்த தொழிற்கட்சி, அதாவது லேபர் பார்ட்டி அமோக வெற்றியை ஈட்ட வேண்டும். எனினும் மிக முக்கியம் என்னவென்றால், இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டிலே இப்போ உதாரணமாக எங்களுடைய தொழிற்கட்சி தலைவரோ அவர்களுடைய சீனியர் பொலிட்டிஷியன்ஸோ ஏதாவது பிழையாக கதைப்பார்கள் இருந்தால் இனி வரக்கூடிய 4-5 கிழமைகளில் அந்த இப்பொழுது வெற்றியை எட்டிக்கொண்டிருக்கின்ற லேபர் பார்ட்டி பின்னுக்கும் வரவும் சான்ஸ் இருக்கிறது. எனவே அந்த எலெக்ஷன் முடிந்து எல்லா வாக்குகளும் எண்ணப்பட்டு அது டிசைட் பண்ணும் வரையும் நான் நினைக்கவில்லை லேபர் பார்ட்டி வென்று விட்டது என்று. எனவே தான் முக்கியமாக இந்த லேபர் பார்ட்டியின் ஆதரவாளர்கள் நாங்கள் தோற்போம் என்று நினைத்து கொண்டு வேலை செய்வது மிக முக்கியமாகும். அப்படி உண்மையிலே நான் அது ஒரு எந்த பார்வையில நாங்கள் ஒரு பாசிட்டிவாக யோசித்தேன். அதாவது எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று வேலை செய்யல, கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வோம். தோற்போம் என்றால் கொஞ்சம் தளர்ந்து போவோம் இல்லையா? அப்படித்தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், சில வேளை எங்களுடைய தொழிற்கட்சி ஆதரவாளர்கள் நாங்கள் கட்டாயம் வெல்வோம் தானே என்று சொல்லி அன்றைக்கு போய் ஓட் பண்ணாம விடக்கூடும். ஆனால் நீங்கள் சொல்லுவது உண்மை. நாங்கள் பாசிட்டிவாகத்தான் இருக்கிறோம். நான் முதல் குறிப்பிட்டவாறு, வேறு ஊடகங்களில் குறிப்பிட்டவாறு, இந்த தமிழ் மக்களுக்கு இந்த யூகேயிலே முதலாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே
வெல்லக்கூடிய தொகுதிகள் 2இல் எங்களுடைய தமிழ் பெண்மணிகள் போட்டி போடுகின்றார்கள், இளம் பெண்மணிகள். எனவே இது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமானது. எனக்கு தெரியும் இந்த ஊடகத்துக்கு தமிழர்கள் தான் முழு பேரும் கேட்டுக்கொண்டிருப்பதால் நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், கடந்த 14 வருடங்களாக எங்களை பொறுத்தவரையில் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எங்களுடைய தமிழருடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ எங்களுக்கு இருந்த குறையை பற்றியோ பட்டும் படாதுமாகத்தான் இருந்தார்கள். எனவே நாங்கள் தொழிற்கட்சியை ப்ளஸ் பண்ணி கொண்டிருந்த நாங்கள் என்னவென்றால், கட்டாயமாக நாங்கள் அரசியலில் நுழைந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே கதைப்பதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. எனவேதான் முக்கியம் என்னவென்றால், அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இன்னும் வாக்களிப்பதற்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவர்களும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஜூன் வரையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் இந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இல்லாவிட்டாலும் நீங்கள் காமன்வெல்த் சிட்டிசன் என்றால், எனக்கு தெரியும் இலங்கை, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் காமன்வெல்த் சிட்டிசன். அவர்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அல்லது ஒர்க் பெர்மிட்டில் இருக்கலாம், அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வாக்குக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த எங்களுடைய தொழிற்கட்சிக்கு அமோக வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தயவான வேண்டுகோள். நன்றி. அதாவது இந்த நீங்கள் 2 தொகுதிகளில் 2 இளைய பெண்கள் வயதில் குறைந்தவர்கள் போட்டியிடுவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த 2 தொகுதியையும் சொல்லி அதில் தற்போதைய உறுப்பினர் யார் என்பதையும் சொல்லி ஒரு விளக்கமாக சொன்னால் இல்லை. என்ன இதில் முக்கியம் என்றால், இந்த லண்டனுக்குள்ள, அதாவது இந்த கிரேட்டர் லண்டனுக்குள்ள 73 தொகுதிகள் இருந்தது கடந்த எலெக்ஷன் போது. ஆனால் இந்த முறை இந்த தொகுதி மாற்றங்களை செய்து 75 எம்பிமார் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். எனவே சில தருணங்களில் ஒரு புது கான்ஸ்டிடுவன்சியும் வந்திருக்கின்றது. அந்த விதத்திலே உமா குமரன் அவர்கள் போட்டி போடக்கூடிய அந்த தொகுதி ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பார், அதுக்குள்ளதான் ஃபாரஸ்ட் கேட்டும் வருகின்றது. அது ஒரு புது தொகுதி. எனவே அந்த புது தொகுதியின் முதலாவது எம்பி ஒரு தமிழராக இருக்க போகின்றார். என்ன இதில் ஒரு சந்தோஷமான விடயம் என்றால், இந்த யூகேயிலே லேபர் பார்ட்டி வெல்லக்கூடிய ஒரு 22வது சீட், அதாவது அந்த கிரேட் பண்ணி கொண்டு போனால் 22வது வெற்றி வாய்ப்புடைய சீட் இந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பார். எனவே உமா குமரன் அவர்கள் 100க்கு 100% அதை வெல்லுவார். எனவே நாங்கள் அப்படி வெல்லுவார் என்று பேசாமல் இருக்காமல் அனைவரும் சேர்ந்து அந்த ஒத்துழைப்பை கொடுத்து லேபர் பார்ட்டிக்கு நாங்கள் உணர வைக்க வேண்டும். தமிழர்கள் ஒரே குரலாக நின்று தமிழரை மாத்திரமல்ல லேபர் பார்ட்டியையும் ஆதரவளிக்கின்றார்கள் என்பது. அது முதலாவது பொன்மணி. 2வது பொன்மணியின் பெயர் என்னவென்றால் கிருஷ்ணி ரிஷிகரன். அவ இந்த சட்டன் அண்ட் ஷீம், அதாவது சவுத் லண்டனில் இருக்கக்கூடிய சட்டன் அண்ட் ஷீம் என்ற தொகுதியில் போட்டி போடுகின்றார். இங்கேயும் முழுவதாக தொகுதி மாறாவிட்டாலும் அந்த சில ஓட்ஸ், அதாவது அந்த உங்களுக்கு தெரியும் கவுன்சில் எலெக்ஷனுக்கு வரக்கூடிய ஓட்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கின்றது. எனவே அந்த மிச்சமன் மாடர்னில் லேபர் பார்ட்டிக்கு ஆதரவாக இருந்த சில ஓட்ஸ் இப்பொழுது இந்த சட்டன் அண்ட் ஷீமுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த அளவிட முக்கியம் என்னவென்றால், அங்கு எம்பியாக இருந்த போல் ஸ்கலி என்பவர்கள், பல பேருக்கு தெரியும், அவர் கன்சர்வேட்டிவ் எம்பியாக இருந்தவர், அவர் இந்த முறை தான் போட்டி போடவில்லை என்று போய்விட்டார். அது ஒரு இண்டிகேஷன் என்னவென்றால், அவர் நினைத்திருக்கிறார் தான் வெல்ல மாட்டேன் என்று, அதால தான் போயிருக்கின்றார். எனவே அந்த சட்டன் அண்ட் ஷீம் தொகுதியிலே தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பாரோட கம்பேர் பண்ணிக்குள்ள சட்டன் அண்ட் ஷீமில் பல தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே பிரபல்யமான 2-3 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் படிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதற்காக அந்த சட்டன் அண்ட் ஷீம் ஏரியாவுக்கு மூவ் பண்ணி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் அந்த வாக்களிப்பு நாளிலே 4th of Julyலே வந்து வாக்களித்தால் அது எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. அதை விட முக்கியம் என்னவென்றால், இன்று, அதாவது கடந்த 2-3 மணித்தியாலத்துக்குள் ஒரு அறிவித்தல் வந்தது மெயின் மீடியாவில்.
அதாவது இந்த லேபர் பார்ட்டி 194 ஆசனங்களால் வெல்லுறதுக்கு சான்ஸ் இருக்கின்றது. அப்படி 194 ஆசனங்களை அவர்கள் அந்த மெஜாரிட்டியில் வெல்லப் போகின்றார்கள் என்றால் அவர்கள் சட்ட நிச்சயமையும் வெல்லத்தான் வேண்டும். எனவே மனம் தளராமல் அந்த கிருஷ்ணி என்ற பெண்மணிக்கு முழு ஆதரவையும் கொடுத்து அவரை வெல்ல வைப்பது மிக முக்கியமாகும். அதாவது நாங்கள் வெல்ல வைப்பது என்பது அவர்களாக தாங்களே வெல்லணும் என்று கடினமாக உழைக்க முடியாது. தமிழ் மக்கள் கூடுதலாக அங்கே உழைக்க. நான் இன்னும் ஒரு கருத்தை நான் இந்த வானொலி என்றபடியால் பகிரங்கமாக வைக்க விரும்புகின்றேன். நான் அடிக்கடி இந்த கருத்தை கூறி வருபவன். அதாவது எங்களுக்கு தேவை பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் உறுப்பினர், ஒரு ஒன்றோ ரெண்டோ எங்களுக்கு இருந்தால் அது பலமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மற்றது அதை நாங்கள் எப்படி பலமாக இருக்கும் என்பதை கனடா பாராளுமன்றத்திலே பார்த்துருக்கிறோம். கனடா நிறைய வேலைகளை ஹெரிட்டேஜ் சம்பந்தமான எத்தனையோ விடயங்களை கனடாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எங்களுக்கும் ஒரு அரசியல் பலம் இருந்தால்தான் அந்த விஷயங்களையும் நாங்கள் ஒரு கூடுதலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் பலரும் ஒத்துழைக்க வேண்டும், போய் அங்கே கடுமையாக வேலை செய்ய வேண்டும், வேலை கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்து அவர்களை வெல்ல பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. இன்னொரு கருத்தை நான் அடிக்கடி கூறுவேன். எப்படி என்று சொன்னால், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற பொழுது, அதாவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு பிரித்தானியாவில் உள்ள இருவரும் கட்சிகளில் ஒன்று கட்சி எங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை தமிழர்களாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் இப்போ அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் நாங்கள் இருக்க வேணும். ஏனென்றால் இப்போ எந்த கட்சி வருதோ அந்த கட்சிகளை நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்போ இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல், நான் அதை மனவருத்தத்தோடு கூறுகின்றேன். ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் இங்கே ரெப்ரிஜ் பகுதியில் நடந்த ஒரு எலெக்ஷனில் அந்த பிரச்சனை வந்தது. எனக்கு சரியான கவலையாக இருந்தது. ஒரு தமிழ் வேட்பாளர் கேட்கின்றார், ஆனால் நான் கட்சிகளை குறிப்பிட விரும்பவில்லை. அதை வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு எதிராக அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு வட்டாரத்திலே ஒரு தமிழ் உறுப்பினர் வாரார் என்று சொன்னால் அவரை நாங்கள் அது மற்ற கட்சியருக்கு நாங்கள் அது சொல்லணும், அப்படி சொல்லணும் என்று இல்லை. ஆனால் தெரிந்தும் தெரியாமல் அதை சப்போர்ட் பண்ணி விட்டு அதை வர பண்ணணும். இப்போ நாங்கள் சட்டன் சீமில் போய் மற்ற கட்சியினர் போய் தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவருக்கு எதிராக வருகின்றவருக்கு பிரச்சாரம் செய்தால், முக்கியமாக தமிழர்கள் பிரச்சாரம் செய்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை அதாவது தமிழ் மக்கள் இதை கூடுதலாக கவனத்தில் எடுக்கணும். ஏனென்றால் கட்சி விசுவாசங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தேவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படியோ ஒரு கட்சிகளாலே அங்கே வர வேணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு நாங்கள் கூடுதலாக ஒத்துழைக்கணும். மற்றது உங்களுடைய வேலை திட்டங்கள் பற்றி, அதாவது இந்த 2 தொகுதியிலையும் நாங்கள் மற்ற இடங்களையும் நீங்கள் வேலை செய்யத்தான் வேணும். இந்த 2 தொகுதிகளிலும் வேலை செய்வதற்கு ஏதாவது வேலை திட்டங்கள் என்ன மாதிரி நீங்கள் வகுத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி? முக்கியமாக அந்த முதலாவது முக்கியம் என்னவென்றால், இந்த எலெக்ஷன்லே வாக்களிப்பவர்கள் பெரும்பான்மையினர் இந்த நாட்டை சேர்ந்தவர்களும் பிற நாட்டை சேர்ந்தவர்களும், தமிழர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதனால் நாங்கள் நம்பர் 1 செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த கேண்டிடேட்ஸை ப்ராமினன்ட் ஆக்குவதற்கு, அவர்களை வடிவாக வெளியால் கொண்டு வருவதற்கு அந்தந்த தொகுதிகளிலே லீவ் லெட்டிங் செய்ய வேண்டும். அதாவது ஆல்ரெடி உதாரணமாக உமாவை பற்றி ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதை விட இந்த தொகுதியில் ஏன் லேபர் வெல்லும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி இன்னொரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணிக்கும் அவர்கள் அங்கு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தார்கள், அதிலே லேபர் தான் அதிகமான வாக்குகளை எடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ அதை வைத்து நாங்கள் ஒரு போஸ்டர் செய்து போன வீக்கெண்டில் கொடுத்திருந்தோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சட்டனின் ஸ்ட்ரீமில் 70,000 வீடுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 70,000 வீடுகளுக்கு லீவ்லெட் போடுவதென்றால் நியாயமான ரிசோர்சஸ் தேவை.
அப்போ போன சாட்டர்டே தான் அவாக்கு லீவில் கிடைத்தது. நாங்கள் சண்டேயே கிட்டத்தட்ட 35 பேர் போய் அவர்களிடமிருந்த 14,000 அந்த லீவ்லெட்டையும் போட்டு முடித்து விட்டோம். இனி தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு 4+ வீக்ஸ் தான் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். எனவே முதல் எல்லோரும் செய்யக்கூடியது என்னவென்றால், இந்த 2 உமா அண்ட் கிருஷ்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் அவை இந்த நேமை கூகுள் பண்ணாலே அந்த டீட்டெயில் வரும். இல்லாவிட்டாலும் இந்த தமிழர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளிலே அந்த டீட்டெயில் இருக்கிறது. நீங்களாக முன் வந்து அந்த முக்கியமான அந்த ஒரு சரீர உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது லீவ்லெட் போடுவது. அதைவிட நீங்கள் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள், நீங்கள் உண்மையாகவே தொழிற்கட்சியில் பற்றுள்ளவர்கள், அவர்களுடைய கொள்கையை ஆதரிக்கிறீர்களாக இருந்தால், நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தரையிலும் போய் டோனோக் பண்ணி கதைக்கிறதுக்கு ஆக்கிட்டோம். என்னவென்றால், இந்த இப்படியான இடங்களிலே எங்களுக்கு தெரியும் எந்த ஹவுஸ் ஹோல்ட் லேபர் பார்ட்டிக்கு சப்போர்ட் என்று, எந்த ஆட்கள் யோசிச்சு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள் என்று. நாங்கள் அப்படியான வீடுகளில் அவர்கள் ஒரு பேலன்ஸாக இருக்கிறவர்களிடம் போய் நீங்கள் ஏன் லேபர் பார்ட்டிக்கு ஓட் பண்ண வேண்டும் என்று சொல்ல வேணும். அப்போ அப்படியான வேலைகள் செய்வதற்கும் எங்களுக்கு ஆட்கள் தேவை. எனவே அந்த வேலையை முதல் செய்ய வேண்டும். அதை விட இந்த லீவ் லெட்டர்களை பிரிண்ட் பண்ணுவதற்கும் அதுக்கு ப்ராப்பர் கம்பெயின் மேனேஜர்ஸை ஹயர் பண்ணுவதற்கும் வேறு இதுகளுக்கும் சில செலவுகள் இருக்கும். அதுக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட செலவு தான் இவர்கள் செலவழிக்கிறாங்க, கண்டபடி செலவழிக்க இயலாது. எனவே சில தருணங்களில் நீங்கள் தற்சமயமாக நிதி உதவி நேரடியாக அந்த கேண்டிடேட்ஸுக்கு செய்யலும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதாவது நிதி என்பது மிக முக்கியமான விடயம். அதுக்காக இந்த இந்த நாங்கள் இருக்கின்ற வட்டாரத்தில் இந்த லீவ்லெட் போடுவதும் டோனோக்கிங்கும் நாங்களும் செய்கிறது வழக்கம். அது ஒரு முக்கியமான பணி. அதாவது சில பேருக்கு இப்போ நாங்கள் நோக் பண்ணுகின்ற போது அவர்கள் நேரடியாகவே சொல்லுவார், எங்களுடைய ஆதரவு இருக்குத்தானே, இல்லாட்டி சில பேர் சொல்லுவார் இல்லை நாங்கள் போட மாட்டோம்னுவார். அப்போ அதை தெரிந்து கொள்வது ஓரளவுக்கு எங்களுக்கும் ஒரு 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 அந்த என்ன மாதிரி அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டோட அப்படி எதுவும் வச்சோண்டு தானே நாங்கள் கட்டாயமாக எங்களிடம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். எனவே எங்களுக்கு டோரை நோக் பண்ணும்போது தெரியும் இந்த வீட்டில் தான் இருக்கின்றார்கள் என்று. இது நீங்கள் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிட்டீர்கள். சிலருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்பொழுது கிட்டடி காலங்களில் நான் ஷிபோன் மேக்டோனா என்று மிச்சமன் மோடன் எம்பி சார்பாக இப்படித்தான் டோனோக்கிங்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தமிழ் அன்பர் இருந்தார். அவர் கோபமாக குறிப்பிட்டார், எனக்கு இந்த யூஎஸ் பிரச்சனைகள் வலுக்கோபமாக இருக்குது, அப்போ நான் ஓட் பண்ண மாட்டேன் என்று. அப்போ நான் சொன்னேன், அந்த யூஎஸ் சம்பந்தமான எலெக்ஷன் ஆல்ரெடி கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்சுது, அதில் சரிகான் வின் பண்ணிட்டாருன்னு அவருக்கு ஷொக்காக போயிடுது. என்றால் அவருக்கு அது தெரியவில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2வதாக பேருந்து சொன்னார், எனக்கு ரிஷி சுனாக்கையும் பிடிக்காது என்று. அப்ப நான் கேட்டேன், ஏன் அவரையும் பிடிக்கல என்று சொல்லி சொன்னார், இங்க டாக்ஸிகள் எல்லாம் கூடிட்டுதுன்னு சொல்லி. அப்ப நான் அவருக்கு பேருந்து சொன்னேன், மெயின் ரீசன் நான் இங்கே வந்தது ஷிபோன் மேக்டோனா அவர்களுக்கு ஆதரவு கேட்டு வந்த நான் ஏனென்றால், அவர் எங்களுடைய நாட்டு பிரச்சனை தமிழருக்கு இருக்கக்கூடிய அந்த இனவழிப்பு சம்பந்தமாக தமிழர்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புபவர். அவரை நீங்கள் சப்போர்ட் பண்றது முக்கியம் என்று சொல்லி கதைச்சா பிறகு அவர் சொன்னார், அண்ணா எனக்கு அது தெரியாமல் போய்விட்டது, நான் கட்டாயமாக எங்களோட வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, 4ஐயும் போய் சிவனுக்கு தான் போடுவோம், லேபருக்கு தான் போடுவோம் என்று சொல்லியிருந்தார். எனவேதான் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் போல அல்லாது பல பேர் இதெல்லாம் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள். எனவேதான் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ரிலேட்டிவ்ஸுடன் கதைத்து அல்லது உங்களுடைய அயலவர்கள் வேறு நாட்டவர்களாக இருக்க, எல்லாரும் பிரிட்டிஷ் ஆனால் எங்களோட தமிழர் அல்லாதவர்களுடன் கதைத்து நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு முக்கியம் இந்த எம்பி வருவது, நீங்கள் முடியுமானால் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி ஒவ்வொரு தரம் நீங்கள் கன்வென்ஸ் பண்ணுவீர்களா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் 2 தமிழ் எம்பி மேரை இந்த முறை லேபர் பார்ட்டி சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணத்தக்கதாக இருக்கும் என்று கூற விரும்புகிறேன். நன்றி நன்றி. அது உண்மையிலே காலத்தின் தேவை எங்களுக்கு. இப்போ உதாரணம் கனடா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கூறியது போல கனடாவை பார்த்து நாங்கள்
இது பல நீண்ட காலமாக இந்த தேவை எங்களுக்கு இருந்து கொண்டு வந்தது. இப்பொழுதுதான் அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. மற்றது நல்ல வாய்ப்பும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நல்ல நீங்க கூறியது போல அந்த கொஞ்சம் இலகுவாக வெல்லக்கூடிய ஒரு தொகுதியில் தான் முக்கியம். இப்போ சும்மா ஒரு தொகுதியை தந்துட்டு போகலாம். ஆனால் அதை ஒரு வெல்லக்கூடிய தொகுதியாக தான் உண்மையிலே அந்த உண்மையான அக்கறை என்று சொல்லலாம். அந்த அக்கறையோடு அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் அதை ஏனோ தானோ கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை இழந்து விடுவோம். அதற்குரிய நாங்கள் ஒரு தீவிர பணியில் நாங்கள் பலரும் இறங்க வேண்டும். அதில் கட்சி வேறுபாடு நான் உண்மையிலே நான் பார்க்கக்கூடாது என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். லேபர் பார்ட்டியாக இருந்தானே, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருந்தாலும், லிபன் டெம்மாக இருந்தானே, யாராக இருந்தாலும் ஒரு தமிழரை வெல்ல பண்ண வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அங்கே வேலை செய்து உதாரணமாக அந்த மீடியாவில் இப்போ நிறைய விஷயங்கள் போகுது. இப்போ ஃபேஸ்புக் அது இதுன்ட்டு எல்லாம் நிறைய இருக்கிறபடியால் அதுக்குள்ளால அந்த கூடுதல் பிரச்சாரத்தை செய்யலாம். மற்றது இந்த இளைய சமூகத்தை கொஞ்சம் அதுக்குள்ள கூட இழுத்து விடுவோம். இழுத்து விட்டால் அவர்கள் இந்த விஷயங்களை கூட செய்யணும். இல்லையே நம்ம அந்த 2 தொகுதியிலையும் உள்ள இளைய சமுதாயத்தை கொஞ்சம் அதுக்குள்ள கூட இழுத்தால் செய்யலாம். நாங்களும் எங்களால் முடிந்த எங்களுடைய நான் சார்ந்த சில 1-2 நிறுவனங்கள் அங்கே இளைஞர்கள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூடவும் இந்த செய்தியை நாங்கள் நிச்சயமாக பரப்புவோம். மற்றும் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்த விஷயங்களை ஏதாவது அவர்களுடைய பின்னணி எப்படி அவர்களுடைய 1-2 விஷயங்கள்லாம் வந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஒவ்வொருத்தராக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சொன்னால் அதுவும் இந்த மீடியாவுக்கு உதவியாக இருக்கும் என்றால் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது. நீங்கள் குறிப்பிட்டவாறு உமா குமரன் அவர்கள் முதலில், அதாவது 2015ஆம் ஆண்டு ஹரோ ஈஸ்டிலே எலெக்ஷன் கேட்டு 5000 வாக்குகளால் தோல்வியிட்டவர். பாராளுமன்ற தொகுதியில் பாப் பிளாக்மேன் என்று சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவ் உறுப்பினரிடம் அவர் தோல்வி அடைந்திருந்தவர். ஆனாலும் அவர் அதை தோல்வி அடைந்தவுடன் ஒதுங்கவில்லை. என்ன செய்தார் என்றால் தொடர்ந்தும் தொழிற்கட்சியில் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த அண்மை காலத்தில் இந்த கியர் ஸ்டார்மர் அவர்கள் லீடராக வந்த பிறகும் அந்த கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய டீமிலே உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர்ஸ் குவெஸ்சன் டைம் என்று நடக்கும் வெனிஸ்டேல 2 ரிஷி சுனாக் அவர்களுக்கும் கியர் ஸ்டார்மருக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அந்த பிஎம்கியூக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் குவெஸ்சன் டைமுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ற ஆக்கள்ல உமா குமரன் ஒரு ஆளாக இருந்தார். ஏனென்றால் அவர்கள் அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்குகளை செய்து இவர்களுக்கு அந்த தரவுகளை கொடுப்பார்கள். அப்ப அதுக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அந்த டீமில். அப்பொழுது அவர் கட்டாயமாக கேசாமா அவருடன் வெரி க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருந்தார். பேருந்து அதன் பின்னராக தன்னுடைய அந்த அறிவையும் அனுபவத்தையும் பெருப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய உலகாவிய ஒரு ஸ்தாபனத்தின் சேரிட்டி, அவர்களுடைய ஒரு சேரிட்டியாம் இருக்கின்றது, அதற்கு போய் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சேரிட்டியின் அதிலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான சேரிட்டி என்றபடியால் இவர் இங்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய 70 நகரங்கள், அதாவது பாரிஸ், நியூயார்க், வாஷிங்டன், லண்டன், யூனேமிட், அப்படி 70 டாப் நகரங்களுடைய மேயர்ஸோடையோ அல்லது லீடர்ஸோடையோ இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாக கோஆர்டினேட் பண்ணி அவர்களுக்கு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவது, அப்படியான ஒர்க் செய்வதற்கு டைரக்டராக இருந்தார். அப்பொழுது ஆள் வேலை கட்டிக்காரியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களுடைய கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாக வேலை செய்வதற்கு எடுத்திருக்க மாட்டார்கள். அதைவிட முக்கியம் என்னவென்றால் அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், சரீக்கானவர்கள் 3 முறையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் அந்த 3 தருணங்களிலும் சரீக்கானுடைய டீமிலும் இருந்திருந்தார். அட்வைஸ் பண்ணுவது, எப்படி செய்வது, கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது செய்திருந்தார். எனவே அதுதான் அந்த உமா குமரனுடைய பேக்ரவுண்ட். இப்பொழுது அவர் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டபடியால் அந்த வேலையை விட்டு ஃபுல் டைமாக இனிமேலைக்கு பொலிட்டிக்ஸில் இறங்குவார். அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களுடைய
தமிழ் மக்களுக்கு ஈழத்திலே நடந்த அனர்த்தத்தை மிக நன்றாக அறிந்தவர். அவர் எங்கள் சார்பாக கதைக்கக்கூடியவர். அன்று இந்த மே 18ஆம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் அனர்த்தம் நடந்த அன்று அவர் அந்த போப் அவர்களை வெட்டிக்கானிலே சந்தித்திருந்தார்கள், கதைத்திருந்தார்கள். அவர் தன்னுடைய ட்விட்டரிலே போட்டிருந்தார், தான் இந்த ஒரு முக்கியமான நாளிலே போப்பை கண்டதையிட்டு மகிழ்ச்சி அடைந்தேன், நான் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படுகின்றேன் என்று. அது உமாகுமரன் அவர்கள். கிருஷ்ணி ரஷிகரன் இங்கே லோ செய்திருந்தார், செய்து லோ ஃபேமிலே ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் கவனித்தார் என்னென்றால், பலர் அகதிகளாக இருந்து கஷ்டப்பட்டு தங்களிடம் வந்து தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசை கொடுத்து தங்களுடைய இந்த இமிகிரேஷன் பிரச்சனையில சோர்ட் அவுட் பண்ண பார்த்தார்கள். அவர் உதாரணம் ஒன்று சொன்னார். தான் ஒரு இளைஞனை, தமிழ் இளைஞரை தான் மீட் பண்ணிய போது அவர் சொன்னார், தான் ஒரு நாளைக்கு 20 மணித்தியாலம் வேலை செய்கிறேன், 4 மணித்தியாலம் நித்திர கொள்வதில்லை என்று. அப்படி சொல்லும்போது தனக்கு மிக கஷ்டமாக இருந்தது, அப்படியானவர்களிடம் தான் காசு வேண்டி செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அதை விட்டு ரெஃப்யூஜ் என்ற ஒரு சேரிட்டிக்கு போய் ஒர்க் பண்ணார். அந்த ரெஃப்யூஜ் சேரிட்டி என்னவென்றால், இங்கு உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் தங்களுடைய மனைவிமாரை பேட்லியா ட்ரீட் பண்ற கணவர்மார் இருக்கின்றார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே அவர்கள், அந்த பெண்கள் தங்களுக்கு உதவி வேணும் என்றால் இந்த ரெஃப்யூஜ் சேரிட்டிக்கு போய் ஒர்க் பண்ணுவார். அப்போ அந்த சேரிட்டிக்கு போவார்கள். அந்த சேரிட்டியை ஜாயின் பண்ணி 2 வருடங்களாக ஒர்க் பண்ணார். அதில் முக்கிய ரீசன் என்னவென்றால், அந்த ரெஃப்யூஜ் சேரிட்டி இந்த பாராளுமன்றத்திலே எம்பிமாரையும் மினிஸ்டர்ஸையும் கண்டு அந்த கொள்கைகளை மாற்றுவதற்கு பாடுபடுபவர்கள். எனவே கிருஷ்ணி அவர்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இதில் கேம்பெயின் பண்ணுறதை பற்றி மிகவும் இளையவர், எனினும் மிக அனுபவம் உள்ளவர். அதே போல் அவரும் அந்த எங்களுடைய நாட்டிலே நடந்த அனர்த்தங்களை நன்றாக அறிந்தவர். இந்த 2 பெண்களும் இங்கு பிறந்து வளர்ந்திருந்தாலும் மிக வடிவாக தமிழ் கதைப்பார்கள். அதே காட்டுகின்றது அவர்கள் தமிழ் பற்று உள்ளவர்கள் என்று. எனவே நாங்கள் நம்பிக்கையாக இவர்களை ஆதரிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பின்னர் இங்கே இருக்கக்கூடிய மக்களை கவனிப்பது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு ஊன்றுகோலாக, நீங்கள் முதல் குறிப்பிட்டவாறு அதிகமாக தொழிற்கட்சி தான் ஆட்சிக்கு வர இருக்கின்றது. அப்படியானால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பவரண்டனை இருக்கும், அதை பாய்ப்பதற்கு இவர்கள் ஒரு முன்னோடியாக இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நல்லது. அதாவது நீங்கள் கூறியதிலிருந்து ஒன்று புரிகிறது. அதாவது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு ஒரு உறுப்பினரை அனுப்ப வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவரை அனுப்பாமல் மிகவும் தரமான 2 பேரை அங்கே நீங்கள் குறிப்பிட்டபடி மிகவும் 2 பேருமே தகுதியான தரமானவர்களாக தெரிகின்றது. 2 பேரும் மிக ஆழ்ந்த இந்த விடயங்களில் ஆழ்ந்த அனுபவமும் தொழிற்கட்சியோடு மிக அதிக ஈடுபாடும் உள்ளவர்களாகவும் இருக்கிற காரணத்தால் அவர்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அழுத்தம் நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கலாம் வருங்காலத்தில் என்று புரிகிறது. நிச்சயமாக இவர்களை நாங்கள் பண்ண வேண்டியது தமிழர்கள் எல்லோருடைய கடமையும் என்பது மிக மிக தேவையான ஒன்று. அடுத்து நாங்கள் இந்த தொழிற்கட்சி சார்ந்து நாங்கள் நாட்டின் அரசியலை பற்றி கூடுதலாக கதைத்தாலும் எங்களுடைய விஷயத்தையும் நாங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்கிறது வழக்கம். தொழிற்கட்சி அண்மையில் ஒரு தொழிற்கட்சி தலைவர் அவர்கள் மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார். அதாவது ஆட்சிக்கு வந்தால் இந்த போர்க்குற்றங்க விசாரணைகள் அதுகளில் நாங்கள் கூடிய அக்கறை செலுத்துவோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் கூறியிருந்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. அப்படியான நீங்கள் அந்த கட்சிக்கு உள்ள கூடுதலாக இருக்கிற ஒருவர் என்பதால் அந்த கருத்தோட்டம் அப்படி இருக்கிறது அங்கே. அதாவது கடந்த காலத்தில் அவர்களுடைய காலத்தில் தான் இந்த அனர்த்தங்கள் நடந்தது. அந்த இருந்த பொழுதுதான் இலங்கையில் இந்த அனர்த்தங்கள் நடந்தது. அப்போ அந்த அனர்த்தம் முடிந்த கையோடு அவர்களும் ஆட்சி மாறிவிட்டார்கள். அப்போ இனி அவர் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை உண்மையை நாங்கள்
சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் இலங்கையை இப்போ நாங்கள் கடந்த 15 வருடங்களாக ஒன்றுமே நடக்கவில்லை என்று தான் கூறலாம். எதுவும் நடந்தது ஐக்கிய நாடுகளை அது செய்கிறார் இது செய்கிறார் அதை பாராட்டுகிறோம் என்று ஏதோ சாக்கு போக்கு கூறிக்கொண்டாலும் எங்களை பொறுத்தவரையில் காத்திரமாக எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. அப்படி இருக்கையில் ஆனால் நாங்கள் இது யாரை நம்பலாம்? ஐக்கிய நாடுகள் எங்களுக்கு உடனடியாக ஒன்றும் தூக்கி தரப்போகிறோம் இல்லை. அதுக்குள்ளாக போய் பாடுறதுக்குள்ள நாங்கள் எல்லாம் போய் சேர்ந்துருவோம். அப்போ அது ஒரு பக்கம். அப்படி பார்க்க போனால் இப்போ எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு காத்திரமான ஒரு நாடு பின்னுக்கு நின்றாலே ஒழிய அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ரீதியில் பார்க்கல பிரித்தானியாவுக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. காரணம் என்னென்றால் சுதந்திரம் கொடுத்த பொழுது அவர்கள் பிழையாகத்தான் கொடுத்தவர்கள். 3ஆக இருந்த அரசுகளை ஒன்றாக்கி ஆட்சி செய்தவர்கள். இப்போ நீங்கள் திரும்பி வரைக்கும் இந்த 3ஐயும் திருப்பி கொண்டு வரணும், அதுதான் முறை. ஆனால் அவர்கள் அப்படியே ஒன்றாக்கி போட்டு விட்டு வந்து அதுக்குரிய சரியான அரசியல் முறைமையை ஏற்படுத்தாமல், சரியான அரசியல் முறைமையை சும்மா 29வது சரத்தன்று சும்மா ஒரு சரத்தை போட்டு வர்றதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அதாவது அவர்கள் அரசியலில் இந்த சட்ட நுணுக்கங்களில் மிகவும் தெளிவானவர்கள், அறிவு வாய்ந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். ஆகவே ஒரு 2 தேசிய இனங்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தால் அப்படியானவர்களுக்கு எது உகந்த அரசியல் முறைமை என்பதை சரியாக ஆராய்ந்து இதுக்கு அவர்கள்லாம் எங்களுக்கு யாப்பை தந்தவர்கள். சோல்பரி தான் முதல் யாப்பை எங்களுக்கு தந்தவர். அப்போ அந்த யாப்பு சரியான அரசியல் முறைமையை கொண்டு வந்திருக்க வேணும். சமஷ்டியோ இல்லாட்டி சுயநிர்ணய உரிமையோ ஏதோ ஒரு அடிப்படையில் இப்போ 3 இருந்த அரசியலை நாங்கள் 3 தரவணும் மட்டும் கேட்கல. அதாவது 2 மிகப்பெரிய தேசிய இனங்கள் இருக்கிறபடியால் 2 இனங்களும் அங்கே ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள வாழக்கூடிய மாதிரி 2 தேசிய இனங்களையும் அங்கீகரித்து எங்களுடைய நிலப்பகுதியை அங்கீகரித்து ஏன்னா நாங்கள் அப்படி வாழ்ந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அங்கே வரைக்கும் நாங்கள் அப்படி இருந்தாங்க. நீங்கள் எங்களோட நாட்டை பிடிக்க அப்படி தான் இருந்தது. அதுக்கு எந்தவித ஆதாரமும் தேவையில்லை, உங்களுடைய இருக்குது. அப்போ அதையும் அதுக்குரிய வழிவகைகளை செய்து வந்திருக்க வேணும். அப்போ அதை நாங்கள் வருகின்ற ஆட்சி எங்களுக்கு வாய்ப்பான ஆட்சியாக வந்து அமைகின்ற பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் மிக காத்திரமாக எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் பிரித்தானியாவுக்கு தான் அந்த கடமையும் இருக்கிறது. பிரித்தானியா தான் கேட்கலாம். ஏன்னா பிரித்தானியாவுக்கு அந்த அந்த உரிமை இருக்குது. அதாவது இலங்கையில் போய் ஒரு விஷயங்களை சொல்லி நீங்கள் நாங்கள் செய்த விடயங்கள் எல்லாம் நாங்களும் தவறு செய்து விட்டோம், நீங்களும் அதை அந்த தவறை நீங்களும் அனுகூலமாக பாவிச்சிட்டீங்க. ஆகவே இது சரி வராது, இதை சரிப்படுத்த வேணுமென்றதில் இறுக்கமாக நின்றால் அமெரிக்காவோ இந்தியாவோ இல்லாட்டி யூஎன்னோ பின்னணியில் நிற்கும். அப்போ அதை முக்கியமாக ஒரு நாடு அதை தலையில் எடுத்து அதை செய்தால் மிக காத்திரமாக இந்த பிரச்சனையை அடுத்த ஆட்சிக்கு வருகின்ற 5 வருடத்துக்குள்ளேயாவது எங்களுடைய பிரச்சனையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் கூறுவது சரிதான். அதாவது நீங்கள் குறிப்பிட்டவாறு இது ஒரு ஹிஸ்டரி, பழைய சரித்திரம். அதை நாங்களும் தமிழர்களும் விட்ட பிழைதான். அப்பொழுது இருந்த தமிழ் தலைவர்கள் தூர நோக்குடன் இருக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு நல்லாக தெரியும், அந்த சரித்திரத்திலே தெரியும், அந்த ஆங்கிலேயர் இருந்தபோது தமிழர்கள் எல்லோரும் உயர் பதவியில் இருந்தார்கள். அவர்கள் தான் அரசாங்கத்தை ரன் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த பிரசிடென்ட்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் சிங்களவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் பெரிய இடங்களில் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய கண் மறைக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு தூர நோக்கி இருக்கவில்லை. அந்த ஒரு பிழை நடந்திருக்கின்றது. பின்னர் உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வா அவர்கள் 30 வருடமாக அரசியல் ரீதியாக போராடி தன்னால் முடியாதென்ற கட்டத்தில் கடவுள்தான் காக்க வேண்டும் என்று சொல்லி அதை கைவிட்ட பிறகுதான் அந்த ஆயுத போராட்டம் தொடங்கி 30 வருடங்களாக அது நடந்தது. எனவே அந்த கூடிய தமிழ் தலைவர்கள் ஒரு தூர நோக்குடன் செயற்படவில்லை. ஏனென்றால் அவர்களும் இன்றும்
அந்த நாளாந்த தங்களுக்குள் இருக்கின்ற பிடுங்குப்பாடுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள் ஒழிய இந்த தமிழ் மக்களுக்கு விமோசனம் தரக்கூடிய ஒரு தீர்வை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இல்லை. நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டீர்கள், நாங்கள் இந்த 2 தமிழ் எம்பிமாரையும் எடுத்தால் எங்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்குள்ளே ஆக்கிட்டிருப்பார்கள் என்று. அது உண்மை. ஆனால் இந்த தமிழ் தலைவர்களை பிரித்தானிய அரசாங்க ரெப்ரசன்டேட்டிவ் மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மிக பவர்ஃபுல் நாடான அமெரிக்கா, இந்தியா, யூரோப் போன்ற நாடுகளின் ரெப்ரசன்டேட்டிவ் இவர்களை போய் காணும்போது இவர்கள் ஒரு ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கையை வைத்து அவர்களுடன் கதைப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு அனுபவம் இருக்கின்றது. நாங்கள் இங்கு இந்த ஜிஎஸ்பி பிளஸை நிப்பாட்ட வேண்டும் என்று யூரோப்பிலே போய் போராடி கொண்டிருக்கும் போது அப்போது இருக்கக்கூடிய டிஎன்ஐ, தமிழ் நேஷனல் அலையன்ஸ், அந்த ஜிஎஸ்பி பிளஸை சிங்களவர்களுக்கு கொடுப்பதில் தங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போது எங்களுக்கு மிக ஷொக்காக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் அந்த லேபர் பார்ட்டி முடிந்து இங்கே அந்த MEP மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் பார்லிமெண்ட்ஸ், அதில் அந்த ட்ரேடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காட்டிஷ் ஒரு MEPயை நான் போய் கண்டு கதைத்த போது அவர் ஒரு 2 நிமிடத்திலேயே சொன்னார், ஓகே நீங்கள் இப்படி கதைக்கிறீர்கள் அதை நிப்பாட்ட சொல்லி, ஆனால் உங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர் சொல்லுறார்கள் கொடுக்க சொல்லி, எது சரி என்று. அப்பொழுது நான் அவருக்கு கடுமையாக விளங்கப்படுத்தி அவர் அன்றே அந்த சோஷலிஸ்ட் MEP மேலே ஃபோன் பண்ணி இதுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த தருணம் நாங்கள் அங்கு தோல்வியிட்டு அவர்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸை கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது நான் அந்த டிஎன்ஏக்கு ஒஃபிஷியலாக ஒரு இமெயிலை அனுப்பியிருந்தேன், இதென்ன நாங்கள் இப்படி கேட்கிறோம் என்று. அப்பொழுது எனக்கு ஒரு மறுமொழி வந்தது, நாங்கள் அந்த சிங்களவர்களை இக்கனாமிக்கலி பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் ஆதரவளிக்க மாட்டோம் என்று. ஆனால் அது ஒரு மிக பிழையான காரியம். எங்களுடைய இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அதனை செய்பவர்களுக்கு இப்படியாக ஒரு சாங்ஷனை கொடுப்பதை கூடி நீங்கள் ஆதரிக்காவிட்டால் அது மிக பிழையானது. எனவே அது ஹிஸ்டரி, அது முடிந்து விட்டது. ஆனால் இனியாவது நாங்கள் ஒரு சிக்னலை அனுப்புகிறோம் யூகேல இருந்து, தொழிற்கட்சி சீரியஸாக இருக்கின்றது. எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தீர்வை பெற்று தருவதற்கு அவர்கள் தாங்கள் கட்டாயமாக பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்களே சொல்லியிருந்தார்கள், நீங்கள் அந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அனைவரும் ஒத்த குரலுடன் சில கோரிக்கைகளை வைத்தால்தான் நாங்கள் அயல்நாடான இந்தியாவுடனும் அமெரிக்காவுடனும் யூரோப்புடனும் கதைத்து செய்ய வேண்டும் என்று. இதோட ஒரு முக்கியமான பாயிண்டை நான் சொல்ல இருக்கின்றேன். நாங்கள் அந்த யூரோப்பிலே முதல் கேம்பெயின் பண்ணும்போது நாங்கள் யூரோப்பில் இருக்கும்போது, இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி யூகேயும் வந்து விட்டது யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை விட்டு, அப்பொழுது இருந்தபோது அவர்கள் குறிப்பிடுவார்கள், என்ன ஒரு குவெஸ்சன் ஸ்ரீலங்காவை பற்றி வந்தாலும் வி ஜஸ்ட் லிசன் டு யூகே. ஏனென்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் முதல் குறிப்பிட்டவாறு இவர்கள்தான் பழைய எஜமானர்களாக இருந்தவர்கள். எனவே அவர்களிடம் தாங்கள் கேட்பதாக. ஆனாலும் இப்பொழுதும் இட்ஸ் நாட் டூ லேட். அதற்காகத்தான் நாங்கள் இந்த இங்கு டயஸ்போராவில் பிரித்தானியாவில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியாவில் அனைவரும், இங்கு யூகே எடுத்தால் பல ஸ்தாபனங்கள் ஒரே குறிக்கோளுடன் தான் வேலை செய்கின்றார்கள். நான் அங்கு யாராவது இந்த தமிழினத்துக்கு ஒரு விமோசனம் பெற வேண்டும் அல்லது இவர்களுக்கு சாங்ஷன் கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடும் போது எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அதை எதிர்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனவே அது ஒரு குட் நியூஸ். அதே போல ஊரில் இருப்பவர்களும், அதாவது எங்களுடைய அரசியல் தலைவர்களும் ஒரே குரலில் ஒரே கோரிக்கை வைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விமோசனம் இருக்கும். எனவே தான் இந்த நிகழ்ச்சிகளை கேட்பவர்கள் பலருக்கு அந்த எங்களுடைய லோக்கல் பொலிட்டிஷியன்ஸுடன் கான்டாக்ட் இருக்கலாம், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். உண்மையாக என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் இப்பொழுதும் தங்களுடைய வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிழையான காரியம். ஏனெனில் அந்த காணாமல் ஆக்கப்பட்டோரும் அரசியல் கைதிகளின் உறவினர்களும், முக்கியமாக அந்த தாய்மாரும் தந்தைமாரும் 2650 நாட்களுக்கு மேலாக
ரோட்டிலே நின்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது டயஸ்போராவை விட ஊரிலே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ல தான் தங்கி இருக்கின்றது. எனவே அவர்கள் இதனை அவதானித்து செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய இன்னொரு கோரிக்கையாகும். நன்றி. நல்ல கருத்துக்கள். அது அது உண்மைதான். அதாவது நீங்கள் சொன்ன அந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் டைம் வந்து நான் நினைக்கிறேன் 2015க்கு பிறகு வந்த அந்த நல்லாட்சி காலத்தில் இந்த ஹனிமூன் பீரியடுக்குள்ள வந்த ரெசல்யூஷன் நினைக்கிறேன். அதுக்குள்ள தான் அவன் இந்த ஹனிமூனை குழப்பவிரமாக செய்திருக்கணும். அது மிக நீங்கள் சொன்ன மாதிரி அது பிள்ளை தவறான கருத்து. ஏனென்றால் அந்த 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 ஆட்சியிலே ஒன்று நடக்கலை, ஒன்றுமே செய்யலை. நாங்கள் 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 தவற விட்ட விஷயங்கள் நிறைய, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நல்ல விடயங்களை தவற விட்டுருக்கோம் நிறைய. அது மாதிரி இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் எல்லாம் ஒரு காத்திரமான விஷயம். அதை இறுக்கி நின்றிருந்தால் இலங்கைக்கு நாங்கள் வேறு வழியால் பாடம் படிப்பிக்க இயலாது. இப்படியான பொருளாதார விஷயங்களால் பாடம் படிப்பிக்கலாம். ஏன்னா இப்போ படித்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம். எங்களுடைய விஷயத்திலேயும் நாங்கள் சில விஷயங்களை காத்திரமாக செய்ய வேண்டும். நீங்கள் சொன்ன இன்னொரு கருத்து, அதாவது அங்குள்ள தலைமை அதில் மாற்றங்களை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அது விரைவில் அப்படி ஒரு மாற்றங்கள் வரலாம் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றங்கள் வந்த பின்பு நாங்கள் நீங்களும் அதை பற்றி கருத்துக்கள் கூறியிருக்கிறீர்கள். முதல்ல இங்கே டயஸ்போராவில் உள்ள வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் இன்று வாழ்கின்ற தமிழ் மக்களிடையே உள்ள இங்கும் பல அமைப்புகள், ஸ்தாபனங்கள், சங்கங்கள் என்று நிறைய இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் இங்கே ஒரு ஒருமைப்பாட்டில் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் ஒரு ஒரு கட்டமைப்பாக நாங்கள் அதை செய்ய வேணும். எங்களுக்கு இங்கே உள்ள எங்களுக்குள்ள பெரிய நான் பார்க்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், இப்போ ஒரு ஸ்தாபனங்கள் அமைப்புகள் இங்கே இருக்குத்தான், ஏதோ செய்யணும் இல்லைன்னு சொல்லி இல்லையே, ஒரு தரம் தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கணும். ஆனால் அவைகள் ஒரு தலையீடு என்ன இருக்குன்னு சொன்னால், எங்களுடைய ஸ்தாபனம் தான் முன்னுக்கு நிற்கும், அதன் பேரைத்தான் நான் முன்னுக்கு சொல்லுவோம். 2 வார வரைக்குள்ள தான் இந்த தலையீடு வருது. ஏனென்றா எங்களுக்கு தேவை இந்த காரியம் ஆகி முடியும், விஷயம் நடக்கும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதை விடுத்து நீ செய்கிறனா நான் செய்கிறேன்னா, அந்த அமைப்பு செய்தா இந்த அமைப்பு செய்தா என்ற கேள்விக்கு இடமே இருக்கப்படாது. இன்னொரு தான் நல்லது செய்கிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நான் முந்தைய குறிப்பிட்டது போல ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரே ஒரு கட்சி எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்குன்னு சொன்னால் அதை மற்றாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதில் கட்சி வேறுபாட்டை பார்க்காதேங்க. அது மாதிரி இதிலையும் அமைப்பு ரீதியாக சிந்திக்காதேங்க. அதை விடுத்து நாங்கள் என்ன என்ன எங்களோட லட்சியம் நோக்கத்தை யார் செய்கிறானோ அவனுக்கு தவணை தட்டி கொடுங்க, தட்டி கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணைக்குள்ள எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இலவாக வரும். அதையும் நாங்கள் நீங்களும் அதை பற்றி காத்திருக்கிறீர்கள், நானும் அதை பற்றி பலருடனும் காத்திருக்கிறேன். அதை நாங்கள் இங்கே செயல்படுத்துவோம். அதாவது ஒரு கட்டமைப்பாக எல்லா அமைப்புகளும் சேர்ந்து. நான் ஒன்று சொல்கிறேன், நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்குறதுன்றது வேண்டாம், அது நடவாது. அது இன்னொரு அமைப்பாக வந்துடும். அதுக்குள்ள 2 பேர் பிரிவினோம், அது 2 பேர் அதுக்குள்ள போகணும், பிச்சு கொண்டு போகணும், அதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு கூட்டமைப்பாக வரட்டும், எல்லாம் சேர்ந்து வரைக்குள்ள. நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். நீங்கள் உங்கள் குடைகளை பிடித்து கொண்டு பாக்குகளை வாருங்க. எல்லாரும் உங்களோட குடையை பிடிங்க. நாங்கள் குடையை பிடிக்க வேண்டாம்னு சொல்லல, குடையை பிடிச்சோண்டு ஒரு பாக்கில் எல்லாரும் ஒன்றா சந்திப்போம், இருந்து குடியோட நின்று கதைப்போம். நான் குடையை சுருக்க சொல்லியும் சொல்லி குடையை வச்சுக்கொண்டு குடியோட நின்று முதல் அதில் இருந்து கதைப்போம். அப்போ கதை கேட்க எங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு வந்துடும். அப்போ நாங்கள் உங்களோட அமைப்பு உங்களோட அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்றா நின்று கதைக்கிறோம். கதைச்சு எங்களோட விஷயங்களை எங்களோட விஷயங்களை எப்படி செயல்படுத்தலாம், இன்னும் செய்யலாமா, அதை செய்யலாமா என்று இன்னொரு உதாரணத்தை சொல்ல போனால், இந்த அங்கே தாயகத்தில் தொண்டாற்றுகின்ற சேரிட்டி ஆர்கனைசேஷன், இதை ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாரும் போய் செய்யணும். ஒரு ஆளுக்கு 2-3 தையல் மிஷின் போகுது, ஒரு ஆளுக்கு 10 பேர் கோழி வாங்கி கொடுக்கணும். இது அங்கே பெரிய மோசமாக நடந்து கொண்டு இருக்குது. காரணம் என்ன? எங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை. இதை
பலர் முயற்சித்தார்கள். அதாவது எல்லா தரும் இந்த தொண்டு சேரிட்டி ஆர்கனைசேஷனையும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அப்போ என்ன நடக்க வேண்டாம் அவைகள் ஒரு ஒன்றா இருந்து கதைச்சால் இப்போ நான் இவைக்கு தையல் மேஜம் கொடுக்குறேன் இந்த எங்களுடைய அமைப்பு கொடுக்குது ஓகே இப்போ மற்றாக்கள் அதை அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருந்தால் அதை கேன்சல் பண்ணலாம் ஏன்னா கொடுக்குறேன் இல்லாட்டி இப்போ நாங்கள் அப்படி ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன்னா இப்போ அதில் நாங்கள் சொன்னோம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தால் கொஞ்சம் பாரிய நிதி பங்களிப்போடு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரையக்கில்ல கூட்டு சேர்த்து செய்யலாம் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு வளத்தை போடுங்க நீங்கள் போடுங்க போட்டு அந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் அதுதான் எங்களுக்கு தேவைப்படுது இப்போ அதை விடுத்துட்டு நாங்கள் இல்லை நாங்கள்லாம் செய்யணும் தனியாக கொண்டு அங்கே கொடுத்து சயம்பேனை கொடுத்து பக்கத்தில் 2 படம் எடுத்து போடணும் வேண்டியதுனால் அது செய்யுங்கோ ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லி போட்டு செய்தால் இந்த ஆளுக்கு நான் தையல் மேல் கொடுக்குறேன் என்றால் அப்போ மற்றவர்கள் அந்த விஷயத்தை விடலாம் அதுக்கு கூட நாங்கள் கதைக்கணும் ஒன்றாயிருந்து பேசி பறஞ்சு செய்ய வேணும் அதைத்தான் நாங்கள் இந்த விஷயத்திலையும் அதை எதிர்பார்க்கிறோம் அப்படி செய்தால் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை இலகுவாக செய்யலாம் இந்த அமைப்பை இப்படி ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கின பிறகு தாயகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு எங்களை லிசன் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டுருவோம் அதாவது இங்கே உள்ள இப்போ சில விஷயங்களை இங்கே நாங்கள் முடிவெடுத்து சொல்லியிருக்கல அவைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 வெறுட்டல் என்று தான் சொல்லணும் ஏனென்றால் அவர்களை வெறுட்டால் நீங்கள் குறிப்பிட்ட அழகாக குறிப்பிட்டு என்றால் அவர்களுடைய நோக்கம் பாராளுமன்ற கதிரை தான் அந்த ஒரு ஒன்றும் இல்லை பாராளுமன்ற கதிரையில் போய் இருக்கணும் கார் பெர்மிட் எடுக்கணும் விற்கணும் அதுதான் வேண்டிய பிரச்சனைகள் கிடைக்கிட இந்த சில இடங்களில் போய் மொத்த காட்டுகிறோம் நானும் இந்த போராட்டத்தில் பங்களிக்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தேவை இலட்சியம் பிடிப்பு ஒரு அந்த பற்று இருக்க வேணும் அதை இங்கே உள்ள வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள்லாம் அதை கொண்டு வரலாம் அங்கே அதை அந்த விஷயங்களை நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய வேணும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த அடுத்த 5 வருடங்களுக்கு தொழிற்கட்சி வருமானால் இந்த 2 தமிழ் பெண்மணிகளும் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் அதுக்கான வாழ்த்துக்கள் வந்தால் எங்களுக்கு நிறைய வேலைகள் காத்திருக்கின்றன நாங்கள் அவர்களை எதிர்பார்க்கவில்லை பாராளுமன்றத்தில் போய் எங்களோட பிரச்சனையை கதையை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஒரு செல்வாக்கு செலுத்த இப்போ நீங்கள் போய் தொழிற்கட்சிக்கு இருந்து கதைக்கிறத விட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போய் அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுக்கு ஒரு 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 பொறுமதி இருக்கு அப்போ அந்த பொறுமதியை தான் நாங்கள் இப்போ தேடுறோம் அந்த இவ்வளோ காலமும் நாங்கள் சாதாரண உறுப்பினர்களாக முக்கிய திரளாக இருந்து கதைச்சதை ஒழிய ஒரு அரசியல் பலத்தோட கதைக்கல அந்த பலத்தை தான் இந்த முறை மாற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் இன்னும் ஒரு விஷயங்கள் சில இந்த கேண்டிடேட் விஷயங்களெல்லாம் எல்லா பார்ட்டியும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் இன்னும் இந்த ஃப்ரைடேக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணும் இப்போ வருகின்ற ஃப்ரைடேக்குள்ளே 6ஆம் தேதிக்குள்ளே ரைட் இப்போ என்ன சிக்கல் ஒன்று வரலாம்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய கட்சியும் 2-3 தமிழர்களுக்கு இந்த இதுகளை கொடுத்து விடலாம் ஆனால் கொடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த இடங்கள்ல அவை ஆல்ரெடி தீர்மானிச்சிடணும் இந்த யாரை கொடுக்குறான்னு சொல்லி இந்த இடங்கள்ல ஓகே வேறு இடங்கள்லையும் போடலாம் தானே போடக்கூடும் போட்டால் நல்லது போட்டால் நல்லது நான் அறிஞன் கன்சர்வேட்டிவ் கட்சி வேற ஆக்களுக்கு தமிழ் ஆக்களுக்கு குடிக்கணும்னு அறிஞன் அப்படியா ரைட் அப்போ அப்படி ஒரு பெரும்பான்மையாக வரைக்கும் நாங்கள் பரவாயில்லை நல்ல தொகுதியாக இருந்தால் அதிலே சப்போர்ட் பண்ணி வரப்படலாம் இதை கட்டாயமாக செய்ய வேணும் இதுக்குரிய இந்த வானொலியிலே இது ஒரு வேண்டுகோளாகவே நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் நான் தொழிற்கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட நான் தொழிற்கட்சியை சப்போர்ட் பண்ண கொண்டு அப்படி கேட்கவில்லை நான் என்ன கேட்குறேன்னா 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் உறுப்பினர்களாக வர பண்ண வேணும் கட்டாயமாக என்றதை தான் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன் இனி நாங்கள் நீண்ட நேரம் நீங்கள் ஏதாவது தவற விட்ட இல்லாட்டி ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துகள் இருந்தால் தயவு செய்து கூறிக்கொள்ளும் நான் திரும்பவும் அந்த முதல் சொன்ன விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன் என்னவென்றால் நீங்கள் யாராவது ஓட்டுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம்
ஓட்டர்ஸ் லிஸ்டில் நீங்கள் போகிறது முக்கியம். அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. 16th of ஜூன் வரையும் நீங்கள் செய்யலாம். எனவே தயவு செய்து உங்களுக்கு உங்களுக்கு அதை உங்களால் செய்ய முடியாதென்றால் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையோ அல்லது பிள்ளைகளையோ பிடித்து அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்பர் 1 ஆன்லைன்ல செய்யலாம் இல்லையா? ஆன்லைன்ல செய்யலாம். அது முக்கியம். மற்றது அன்று எலெக்ஷன்ல 4th of July நீங்கள் எல்லோரும் போய் வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்களிப்பது யாருக்கு என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. எங்களுடைய ஜாப் ஏன் நீங்கள் தொழிற்கட்சியை போடணும் என்று வாதிடுவதுதான். ஆனால் இன்னொரு விடயம் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், நீங்கள் அன்று 4th of July வெப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஹாலிடே போகிறீங்கள் என்றால் நீங்கள் போஸ்டல் ஓட் எடுக்கலாம். போஸ்டல் ஓட் எடுத்து நீங்கள் பயணம் போகிறதுக்கு முதலே அந்த வாக்கை அழித்து போஸ்டில் போட்டுட்டு போகலாம். எனவே இதை ஒரு முக்கியமான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ரோசஸ் இந்த ஊரில் நீங்கள் எம்பியை தெரிவு செய்வதும் அதனூடாக ஒரு புதிய பாராளுமன்றத்தை கொண்டு வருவதும். எனவே இதை சீரியஸாக எடுத்து அனைத்து தமிழர்களும் இந்த நாங்கள் குறிப்பிட்ட 2 தொகுதி மாத்திரமில்லை மற்ற தொகுதிகளிலும் சென்று வாக்களிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நான் தொழிற்கட்சிக்கு ஆதரவான ஒருவன் என்ற முறையில் நீங்கள் உங்கள் வாக்களை தொழிற்கட்சிக்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அந்த அந்த தேர்தல் அன்று 4ஆம் தேதியும் நானும் இங்கே சில கடமைகளில் ஈடுபட்டேன். இப்போ 4ஆம் தேதியும் சில கடமைகள் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாக்களிக்க போக பண்ணணும். இப்போ எங்களோட தமிழாக்களில் ஒரு சின்ன குறைபாடு இருக்கு என்னன்னு சொன்னால், இது பிரித்தானியா அவங்கள கூடிய எலெக்ஷன், இதில் எங்களுக்கு என்ன லெவல் இருக்குது, நாங்கள் போட்டு என்னத்தை பண்ணுறது என்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது தவறு. ஏன்னா நாங்கள் இந்த நாட்டில் வாதிக்கிறோம், இந்த நாட்டில் வசதிகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நாங்கள் இந்த எங்களுடைய ஒரு கடமையும் இருக்குது. இந்த நாட்டுக்குரிய அரசாங்கத்தை தெரிவு செய்கிறதில் எங்களோட பங்களிப்பையும் நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இப்போ இந்த 4ஆம் தேதி சில கடமைகள் இருக்குது, செய்யலாம். அப்படி என்று சொன்னால் வீடு வீடாக போய் ஓட் பண்ணாதவர்களை ஓட் பண்ண வைக்கிறது. அதை சில இதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்து அந்த ஏரியாக்களில் போய் நாங்கள் நோட் பண்ணி கேட்கலாம், நீங்கள் போட்டுட்டீங்களா போடலையா, அப்படி அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது, ஆக்களை போட பண்ணுறது. அந்த குறிப்பிட்டது இல்லை. முக்கிய விடயம் என்னவென்றால், நாங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டவாறு கடந்த எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்து 15 வருடங்கள் முடிந்து விட்டது. எதுவுமே ஒரு காத்திரமாக நடக்கவில்லை. இதில் 14 வருடங்கள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தொழிற்கட்சி தலைவர் துவக்கம் ஃபாரின் செக்ரட்டரி, ஷேடோ ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி வரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதில் முக்கியமானது என்னவென்றால், இந்த இலங்கையை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு செல்வது முதலாவது. 2வது, அமெரிக்காவும் கனடாவையும் யார் யாரை அவர்கள் சாங்ஷன் பண்ணினார்களோ, சவேந்திர சில்வா, கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள் இங்கேயும் தடை செய்வார்கள். அது முக்கியம். 3வது, இந்த தமிழர்களுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது சுய நிர்ணய உரிமையை வலுப்படுத்துவதற்கும் அதை பெறுவதற்கும் உரிய ப்ரோசஸை தாங்கள் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது ஓவர்நைட் செய்யக்கூடிய விடயம் இல்லை. அங்கே தான் நான் முதல் குறிப்பிட்டவாறு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை இங்கு அழைத்து அவர்களுடன் கதைத்து அவர்களை ஒருமுகப்படுத்தி ஒரு முடிவு கொண்டு வர்ற ஒரு ப்ரோசஸை லேபர் பார்ட்டி செய்ய இருக்கின்றது. அதற்காக அவர்கள் ஒரு ஸ்பெஷல் என்வோய், இந்த விஷயத்தை டீல் பண்ணுவதற்காக ஒரு அமைச்சர் தகுதியுள்ள ஒரு ஸ்பெஷல் என்வோயை போடுவார்கள். அதுக்குரிய ஒரு அனுசரணையை அவர்கள் ஆல்ரெடி தாங்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் இதுவரை கடந்த காலங்களில் வெளியால் போய் ஓட் பண்ணாட்டாலும், நீங்கள் எங்கிருந்தாலும், இந்த யூகேயில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்று தொழிற்கட்சிக்கு வாக்களிப்பது அங்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த இன்டர்வியூ முடிக்க விரும்புகிறேன். நன்றி. அதாவது நீங்கள் சொன்ன அந்த தொழிற்கட்சி தலைவரும் ஷேடோ செக்ரட்டரியும் சொன்ன அந்த விடயங்களை கொஞ்சம் நாங்கள் பிரபலியப்படுத்த வேணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதை கொஞ்சம் அந்த தமிழ்
மீடியாக்களே அதை கொஞ்சம் பிரபல்யப்படுத்த வேணும். பண்ணினா தான் நினைக்கிறேன் பலரும் போய் வாக்களிக்க தூண்டலாம். அதை வச்சு 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 இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன கடைசியாக குறிப்பிட்ட விடயங்களை தொகுத்து ஒரு 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 லீவ்லெட் மாதிரி அப்படியோ செய்து அதை நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இதை பிரபலியப்படுத்தணும் கொண்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நீங்கள் கட்சியின் அனுமதியோடு அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். கட்டாயமா கட்டாயமா. நான் குறிப்பிட்ட அத்தனையும் கே எஸ் ராமா அவர்களுடைய வீடியோவிலையும் ரைட்டிலையும் இருக்கின்றது. எனவே தொழிற்கட்சி இனி பின்வாங்க மாட்டாது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி நன்றி. ஒரு கருத்தாளமிக்க ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் இந்த இந்த தேர்தலுக்கு முன்பதாக இந்த 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுகின்ற உறுப்பினர்களையும் அழைத்து இதில் ஒரு கலந்து கொள்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு நேர்காணலை இந்த வானொலியில் செய்ய நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி போசண்ணா. நன்றி நேயர்களே. மிக்க நன்றி அண்ணா. நன்றி போசண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். புலச்சமூக நிகழ்வோடு மிக்க நன்றி. தொகுப்புக்கும் வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது புல சமூக நிஜங்கள் தொகுப்போடு விஜய் போஸ் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி வணக்கம்.